அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த தெருநாய் விஷயம் பார்த்திங்கன்னா, தெருநாய்களுடைய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக அது செய்திகளில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் அதை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா? அதனால் கண்டிப்பாக அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு விருப்பம். இது பார்த்திங்கன்னா, இந்த நடுத்தர வர்க்கத்துக்கும் ஏழைகளுக்கும் மட்டும்தான் இந்த தெருநாய்களுடைய தொல்லை அது தெரியும். இந்த கார்லேயே வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா, அவங்க வளர்க்குறது பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் வீட்டு நாய் வளர்க்குறாங்க பார்த்திங்களா. அவங்க வளர்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள். சில நாய்களுக்கு பார்த்திங்கன்னா சூடு சொரணையே இருக்காது, அது வாட்டுக்கு இருக்கும். ஏதோ சும்மா ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டு கொளுத்து போய் வளர்க்குறது தான் பார்த்திங்கன்னா வீட்டு நாய்கள். நிறைய இந்த கோடீஸ்வரர்கள் வளர்க்குறது சொல்கிறேன் நான். முதல்ல வீட்டில் சில பேர் வளர்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டில் பாதுகாப்புக்காக வளர்த்துவாங்க. அதுலேயும் நிறைய நாய்கள் வீட்டில் இருக்கிற அதாவது சாப்பாடு கொடுக்குற எஜமானர் அதை கொடுக்குறதுக்குள்ளே வெடுக்குன்னு சில நாய்கள் கடிச்சிடும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி வீட்டு நாய்கள் கடித்து வீட்டில் இருக்கிறவங்களே இறந்த செய்திகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது தெரு நாய்களை பற்றி மாடி வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுங்கிறது எப்படி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அதாவது உயிர்கள் மேலே அக்கறைங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டியது தான். ஆனால் அதுலேயும் எது மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, சரி அதையே நம்ம இன்டைரக்டாக சொல்லணும், டைரெக்டாகவே சொல்கிறேன். இந்த நடிகர் கமலஹாசன் இருக்கார். அவர் எம்பி ஆகியிருக்காரு திமுகங்கிற கட்சியோடைய ஆதரவில். அவர்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அவர் கழுதைகளை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதாவது எப்படி இவரெல்லாம் எம்பி ஆனார்னு தெரியல முதல்ல. சரி, இவர் மக்கள் ஓட்டு போட்டு இவர் தேர்ந்தெடுக்கலையே, அதனால் எப்படியாவது ஆகிட்டு போகிறாரு. ஆனால் கொஞ்சமாவது புத்தியோடு பேசணும். கழுதைகளை பற்றி யாராவது கவலைப்படுறாங்கன்னு கேட்குறாரு. நாய்களை பற்றி பேசும்போது கழுதைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு தெரில. தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்கள என்ன பண்ணணுன்னா, ராத்திரி ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணணும், 10லேருந்து 11 மணி அந்த டைமில் நாய்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல தனியாக நடக்க விட்டுறணும். அப்போது அவங்களுக்கு தெருநாய்களை பற்றி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே.